விவோவோட டி சீரிஸான விவோ T3 அல்ட்ரா அப்படின்ற மொபைலை வந்து விவோ வந்து ரீசெண்டாக இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ விவோ V40யோட சேம் டிசைனே தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைஸில் எந்த அளவுக்கான மாறுபாடு இருக்குது, ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோ கூட நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். திஸ் இஸ் யோர் கலைவாணன். லெட் வி கெட் இன் திஸ் வீடியோ. ஸோ நம்ம விவோ T3யோட டிஸ்பிளேலேருந்து வருவோம். ஸோ இதோட டிஸ்பிளே சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச்சஸ் கொண்ட ஃபுல் HD ப்ளஸ் AMOLED கர்வ்டு டிஸ்பிளே வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 16 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷேட்னு நம்ம பார்க்குறப்போ 120 Hz ரெஃப்ரெஷேட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பிரைட்னஸ் லெவல் 4500 nits வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இன்டோர் ஆர் அவுட்டோர், ஸோ இந்த ரெண்டு இடத்துலையும் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு எந்த விதமான விசிபிலிட்டி இஷ்யூ வந்து இருக்காது. ஸோ இது உங்களுக்கு அவுட்டோரில் சன்லைட்டில் கூட உங்களுக்கு நல்லாவே ஸ்க்ரீன் வந்து விசிபிலிட்டியாக இருக்கும். ஸோ இதை காட்டிலும் நமக்கு முக்கியமாக இருக்கிறது இதோட ப்ராசஸர். ஸோ அதுதான் நமக்கு முக்கியம். ஸோ ப்ராசஸர்னு பார்க்குறப்போ MediaTek Dimensity 9200 ஒரு 5G ப்ராசஸர் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ Snapdragon 695க்கு ஒரு ஈக்குவலான ப்ராசஸர்னே சொல்லலாம். ஸோ இந்த மொபைல் வந்து Android 14 மேலே ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ 3 இயர்ஸ்க்கு OS அப்டேட்டும் 4 இயர்ஸ்க்கு செக்யூரிட்டி அப்டேட்டும் தருவோம்னு விவோ வந்து சொல்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம இதோட பேக் சைடுக்கு வருவோம். ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ரெண்டு கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் கேமரா வந்து 50 மெகாபிக்சல் சோனி சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்டரி கேமரா வந்து 8 MP அல்ட்ரா வைட் கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பேட்டரி அப்படின்னு நீங்கள் பார்க்குறப்போ 5000 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரியை இந்த விவோ T3 அல்ட்ராக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 80 watts சார்ஜ் வந்து பாக்ஸ்லேயே இன்க்ளூடும் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மொபைல் HDR10 சப்போர்ட்டோட இந்தியாவில் வந்து சீக்கிரமாக லான்ச் ஆகுது அப்படின்னு விவோ வந்து அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ விவோ V40 ப்ரோவோட சேம் டிசைனே தான் விவோ T3 அல்ட்ராக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே என்னப்பா ப்ரைஸ் ரேஞ்ச் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ விவோ T3 அல்ட்ராவோட ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்குறப்போ 30,000க்குள்ளே வரும் அப்படின்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ விவோ V40 வந்து 32,000 ஆர் 33,000க்கு கரண்ட் இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மொபைல் வந்து சேம் சிமிலரான டிசைன் தான், பட் அதில் கேமரா ஸ்பெசிஃபிகேஷனும் வேறு. ஸோ இதில் வந்து இருக்கிற கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. ஸோ அதனால் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பட்ஜெட் ரேஞ்ச் வந்து 30,000க்குள்ளே வந்து நாம் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். ஸோ இந்த மொபைலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ விவோ V40 அப்படின்னு வரப்போ ஸோ விவோ T3 அல்ட்ரா இந்த ரெண்டு மொபைலில் நீங்கள் எந்த மொபைலை சூஸ் பண்ணுவீங்கன்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். திஸ் இஸ் யோர் கலைவாணன். சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் கனெக்ட் வித் அஸ். பாய்.